ஒரு இமோஷனலி சார்ஜப்பான ஆர்குமெண்ட். அந்த ஆர்குமெண்ட்ல ஒன்னு ஹெல்ப்லெஸ்னஸ்ல நீங்க அழுதுறீங்க, அப்படி இல்லைன்னா கோவம் பீக்கை கத்திடுறீங்க. ஆனா பாயிண்ட் மட்டும் வரமாட்டேன் ஆர்குமெண்ட்ல. அந்த ஆர்குமெண்ட் முடிஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பாயிண்ட் நான் பேசியிருக்கலாமே அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஒரு 3 நாள் இருக்குங்க. இந்த 3 நாள் முன்னாடி என்ன ஆகுதுன்னா, நான் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன் அவசரமா. அப்போ ஒரு ஆட்டோக்காரன் வந்து என் ஸ்கூட்டர் இடிச்சிட்டான். இடிச்ச உடனே எனக்கா யாரா அவன் காலங்காத்தால வந்து டென்ஷன் பண்றதுக்குனே வரானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி நானும் கத்த ஆரம்பிச்சேன். அவனும் கத்திட்டு இருக்கான். கத்தி முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்துல பார்க்கணும் 2 பேருமே வந்து எப்படி பண்ணிட்டு இருக்கோம்னா அவ்வளவுதான் பேசிட்டு இருக்குமே தவிர பாயிண்ட் பேச மாட்டோம். சரிப்பா நீப்பா நானும் போறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டோம். வந்து முடிச்சு கொண்டு நான் போயிட்டு இருக்கேன். போகும்போது தான் நான் யோசிக்கிறேன், இந்த பாயிண்ட்டை நீ சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் உனக்காக கை தட்டி இருப்பானு, அப்படிப்பட்ட பாயிண்ட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி கழுத போச்சு போ, அவனும் அங்கே போயிட்டான், நீ இங்கே போயிட்டு நான் ஆஃபீஸ் போயிட்டேன். ஆஃபீஸ் போனால் ஃப்ரெண்டு கூப்பிட்றான், கூப்பிட்டு இந்த மாதிரி மச்சான் எனக்கும் என் ஹவுஸ் ஓனருக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவன் அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவனு வந்து இந்த பாயிண்ட் உன்ட்ட சொல்லும்போது ஞாபகம் வருது பாரு, எனக்கு நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன், அடுத்த வாட்டி அந்த பேசும்போது நான் சொல்றேன், இந்த பாயிண்ட் மட்டும் அந்த சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ, அட்வான்ஸ் அப்படியே என் கையில தூக்கி கொடுத்துருப்பான் அப்படின்னா. அப்பதான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு, இது எனக்கோ அவனுக்கோ இல்லை, இது காமனா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. என்னன்னா ஒரு ஆர்குமெண்ட் இருக்கும்போது அந்த பாயிண்ட் வந்து நம்ம கைத்துக்கு வராது. டேனியல் கானிமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோபல் பிரைஸ் வின்னிங் காக்னிட்டிவ் சயின்டிஸ்ட், அவர் என்ன சொல்றாப்ல அப்படின்னா, நம்மளோட என்டையர் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் வந்து சிஸ்டம் 1 சிஸ்டம் 2 அப்படின்ற மாதிரி பிரிதான். இந்த சிஸ்டம் 1 அப்படின்றது என்னன்னா, நம்ம வந்து குரங்குல இருந்து இவால்வ் ஆன ஒரு ஸ்பீஷிஸ். நம்ம வந்து காட்டுக்குள்ள இருக்கும்போது ஒரு டைனோசரையோ ஒரு சிங்கத்தையோ ஒரு புலியையோ பார்த்து நம்ம பயந்துருவோம். எதுக்கு அதை நம்ம கடுத்து தின்றுமோ அப்படின்னு. நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸ் எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு கேள்விக்குறியாகுதோ அப்ப எல்லா இடத்துலயுமே இந்த ஃபைட் ஆர் ஃபிளைட் அப்படின்றது ஆக்டிவேட் ஆகும். அப்படின்னா என்னன்னா, ஒண்ணு நீ சண்டை போடு, அப்படின்னா தெரிச்சு ஓடிடுறா கைக்குள்ள அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பேஸ். இப்போ அப்படி இருந்தாலும் வெளியே நிறைய மாறிடுச்சு. போன் வந்துருச்சு, ஐபோன் வந்துருச்சு, இன்ஸ்டாகிராம் வந்துருச்சு, நிறைய வந்தாலும் உள்ளுக்குள்ள நம்ம இன்னும் அந்த குரங்கு பயணம். அதனாலதான் ஒரு ஆர்குமெண்ட்டுக்குள்ள இப்போ போனாலும் நமக்கு அந்த ஃபைட் ஆர் ஃபிளைட் ஆக்டிவேட் ஆயிருது. இது ஒரு பக்கம் இருக்க. ரெண்டாவது மோடு ஒன்று இருக்கு, இதுதான் சிஸ்டம் 2. இந்த சிஸ்டம் 2ன்றது என்னன்னா, நம்மளோட 6வது அறிவு. நம்ம ஒரு விஷயத்தை டெலிபரேட்டா யோசிச்சு இது லாஜிக்கலா இது சரியா தப்பா எது பண்ணா பெட்டரா இருக்குன்றது. இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு ஆர்குமெண்ட் குள்ள போகும்போது இந்த சிஸ்டம் 2 பின்னாடி வந்துருது, இந்த சிஸ்டம் 1 முன்னாடி போயிருது. இப்போ இந்த ஆர்குமெண்ட் முடிஞ்சிருச்சு. ஆர்குமெண்ட் போது நீங்க சர்வைவல் மோட்ல இருக்கீங்க. ஆர்குமெண்ட் முடிஞ்சு நீங்க நார்மல் மோட் வரும்போது சிஸ்டம் 2 மறுபடியும் முன்னாடி வந்துருது. அப்பதான் உங்களுக்கு வந்து ஐயோ இந்த பாயிண்ட் சொல்லியிருக்கலாமே, ஐயோ அதை பண்ணிருக்கலாமே அப்படின்ற ஒரு புரிதல் வருது. இது ஒரு பக்கம் இருக்க. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுன்னா, இப்ப எல்லாருக்குமே இப்படிதான் இருக்குமா, அப்ப யாருமே இதை வந்து பெட்டர்லாம் பண்ணது இல்லையா அப்படின்னு இருக்கும்போது, ரீசெண்டா நான் பார்த்து ரொம்ப ஃபேசினேட் ஆன ஒரு 2 பேர் யாருன்னா, இலான் மஸ்கும் மார்க் ஜக்கர்பர்கும். அவங்க 2 பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஃபைட் ஆர் ஃபிளைட்டை கான்குவர் பண்றதுக்கு ஒரு விதமா ஜுஜிட்சு, MMA அப்படின்ற மாதிரி மிக்ஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல வந்து அவங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிறாங்க. டெலிபரேட்டா வந்து அவங்க வந்து அந்த ஃபைட் ஆர் ஃபிளைட் சிச்சுவேஷன்ல அவங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, சப்கான்சியஸா அவங்களுக்கும் ட்ரெயின் ஆகும். சரி ஓகே, நான் இந்த மாதிரி நேரத்துல இப்படி முடிவு எடுக்கணும் அப்படின்றத அவங்க ரீவைரிங் பண்றாங்க அப்படின்றது ஒரு தியரியா போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு பக்கம் இருக்க. காசு இருக்கு, மெயின் மக்கள் அவங்க என்னமோ பண்ணிட்டு போறானுங்க. நம்மள மாதிரி இருக்கிற ஆளுங்க நீங்க என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணி உங்க ஃபைட் ஆர் ஃபிளைட்டை கான்குவர் பண்றீங்கன்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.